கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அம்மன் பிறந்தநாள் விழா பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் கோவிலில் கூடினர். காலை 7:30 மணிக்கு கலச ஸ்தாபனம் நடைபெற்றது. தொடர்ந்து 8:30 மணிக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் பால்குடம் எடுத்த நிகழ்ச்சியில் உற்சாகமாக பங்கேற்றனர். 9 மணிக்கு பக்தர்களுக்கு டிஃபன் வழங்கப்பட்டது. பின்னர் 9:30 மணிக்கு ஹோமம் நடைபெற்று வேத மந்திரங்களுடன் யாகங்கள் நடத்தப்பட்டன. காலை 10:30 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மதியம் 12 மணிக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு வாசவி வனிதா கிளப் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு திரளான பக்தர்கள் பங்கேற்று பிரசாதம் பெற்றனர். மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை வனிதா கிளப் சார்பில் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பக்தி பாடல்கள் மற்றும் நடனங்கள் இடம்பெற்று பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இரவு 8 மணிக்கு மீண்டும் தீப ஆராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வீதி உலா சென்ற இடமெல்லாம் பக்தர்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். கோவில் முழுவதும் மின் விளக்குகள், மலர் அலங்காரம் மற்றும் தோரணங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. இந்த விழாவில் திருக்கோவிலூர் ஆரிய வைசிய சமூகத்தினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். விழா ஆன்மீக நிறைந்த சூழலில் சிறப்பாக நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய்சங்கர்.